ஐயா ஓரமா ஓரமா. உங்க பேரு? என் பேர் சுப்பிரமணியன். சுப்பிரமணியன் ஐயா பேரு. ஐயா என்ன பண்றீங்க இங்க ஒருத்தட்டியா போய்? இங்க பக்க ஐயா செத்து போனாரு. லால்குடியில வந்து. நீங்களா? நாங்க வந்து அதுல இருந்து நான் ஒன்றும் செய்யறதில்லை. அண்ணன் தம்பி 4 பேரும் போறதும் இல்லை. உங்களுக்கு யாரும் பார்க்கல? அண்ணன் தம்பி இல்ல? பிள்ளைங்க இருக்கா இல்லையா உங்களுக்கு? இல்ல. கல்யாணம் பண்ணலையா நீங்க? கண்ணா பழனிசாமி அந்த பொண்ணு சாவு வந்து செத்து போயிட்டாங்களா மனைவி? எங்க நீங்க எப்படி வாங்கி கொடுத்தீங்க? இதெல்லாம் என்னது? தர்மம் வாங்கினதா? எத்தனை வயசு ஆகுது ஐயாக்கு? ஏக்கா 105 வயசு ஆகுது. 105 வயசு ஆயிடுச்சா? 105 வயசுல ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? கஷ்டப்படுறீங்கன்னா வச்சுக்க வேண்டாமா? யார் இந்த காட்டுல சொல்ல போடுவா? நான் இப்ப ஐயாவை பார்த்தேன். 105 வயசுல இப்ப இவ்வளவு கஷ்டப்படுறீங்க சாப்பாட்டுக்கு. என்ன ஒரு உங்களுக்கு மகன் இல்லைங்கிறீங்க. என்ன ஒரு மகனா நினைச்சுக்கோங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணீங்க. உங்களுக்கு என்ன வேணும்? ஐயாவோட ஆசை என்னன்னு சொல்லுங்க, நான் நிறைவேற்றுறேன். நீங்க சொல்லுங்க. இனிமே மாசம் மாசம் இப்ப வந்து நீங்க யாரோன்னு என்ன இங்க பாருங்க, யாரோலாம் நினைக்க வேணாம். ஒரு பையனை பார்த்துட்டேன். அந்த பையன் இனிமே எனக்கு மாசம் சாப்பாடு உதவி பண்றேன்னு இருக்கான். நான் செய்யறேன் அப்படின்னு நான் செய்வேன். உங்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறேன். மாசம் மாசம் நான் இந்த ஊர் தான் இல்ல, நீங்க எங்க இருந்தாலும் உங்களை தேடி பணம் வரும். உங்களுக்கு மாசம் சாப்பாடுக்கு. ஏன்னா இப்ப 105 வயசுல போய் ஒருத்தட்டியே நீங்க கையேந்துறீங்கல்ல, அது நீங்க கையேந்த கூடாதுங்கிறதுக்காக நான் உதவி பண்ண நினைக்கிறேன். இன்னும் நீங்க எவ்வளவு நாள் இருக்க போறீங்க? கடவுளுக்கு தான் தெரியும், ஆண்டவனுக்கு தான் தெரியும். எவ்வளவு நாள் நம்ம வாழ போறோங்க ஆண்டவனுக்கு தானே தெரியும். நீங்க வாழ்ற காலம் நிம்மதியா வாழணும்னு நான் நினைக்கிறேன். சரி, இங்க பாருங்க, இனிமே நீங்க சாப்பிடுறதுக்கு நான் பணம் தான். நீங்க இப்ப கையேந்த வேண்டிய வேலை இல்ல. நான் பணம் தந்தா வாங்கிக்குவீங்கல்ல? அது எல்லாம் கொடுத்தீங்கன்னா சாப்பிடலாம். இதுல நீங்க இந்த மாசம் ஃபுல்லா சாப்பிடுற கேட்ட பணம் இதுல இருக்கு. மாசம் ஃபுல்லா நீங்க நிம்மதியா சாப்பிடணும். கையேந்தாம மாசத்துக்குள்ள நான் இங்கேயே நீ வர சொன்னீங்கன்னா இங்கே வந்துங்க. நீங்க வரவே வேணாம். உங்களை தேடி மாசம் மாசம் இனிமே நான் கொண்டு வந்து பணம் தரேன். சரியா? நான் பணத்தை முதல்ல பத்திரமா உள்ள வைங்க. இதுல என்னோட போன் நம்பர் இருக்கு. சரியா? நீங்க யார்ட்டையாவது வரலாம் வேணாம். யார்ட்டையாவது நீங்க சொல்லி போன் பண்ணா போதும், நானே உங்களை தேடி வந்து உதவி பண்ணுவேன். பைக்கில் வச்சுக்கோங்க. சரியா? இங்க பாருங்க, மாசம் மாசம் நீங்க அலைய வேண்டாம். உங்களை தேடி வந்து நான் உதவி செய்யறேன். சார் வேணுமா? டீ காப்பி வேணுமா? சரி இருங்க. நீங்கல்ல ஜூஸ் குடிங்க. ஃப்ரெஷ் ஜூஸ் தான் இது, குடிங்க. இந்த வயசுல இவ்வளவு நடுக்குதாப்பா. நல்லா இருக்குல்ல நம்ம? ஏன்னா இது குடிச்சா மயக்க வராது. நீங்க ஊருக்கு போகணும்ல, இனிமே இப்படி வரக்கூடாது. சரியா? நான் பணம் தரேன். நிம்மதியா சாப்பிட்டு நல்லா தூங்கணும். நான் இப்ப வந்து உதவி பண்ணல, என்ன நினைக்கிறீங்க? நல்லபடியா இருக்கட்டும். நீங்க நல்லா இருந்தா போதும். சரியா? போயிட்டு வரட்டுமா?